Hi friends, welcome to another video. இந்த ஒரு பர்టిక్యులர் இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ஒரு போஸ்டா நான் வந்து பார்த்தது. என்னால வந்து இந்த ஒரு போஸ்ட் அப்படியே ஒரு விஷயமா கடந்து போக முடியல. சோ இத வச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். புனேல ஒரு நபர் வந்து Zomatoல ஃபுட் ஆர்டர் பண்றாரு. சப்வேல மதியான லஞ்சுக்காக அவர் வந்து ஆர்டர் பண்றாரு. அவர் என்னென்ன ஆர்டர் பண்றாரு அப்படினு பாத்தீங்கன்னா பன்னீர் டிக்கா சாண்ட்விச், அதுக்கு அப்புறம் வந்து பிங்கோ சிப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிருக்காரு. ஓட் ரைசின் குக்கீஸ் வந்து ஆர்டர் பண்ணிருக்காரு. இந்த மூணு பொருளை வந்து ஆர்டர் பண்ணிருக்காரு லஞ்சுக்காக சப்வேல இருந்து. Zomato ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றாரு. Zomato டெலிவரி பார்ட்னர் வந்து ஆர்டர் பண்ண ஃபுட்டை வந்து டெலிவரி பண்றாரு. அப்போ அந்த டெலிவரி பண்றப்போ அவர் வந்து பார்க்கறாரு பேக்கேஜிங் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கு. நம்ம மூணு பொருள் ஆர்டர் பண்ணாமே ஜஸ்ட் ஒரு பேக்கேஜ் தான் இருக்கு. அந்த பேக்கேஜிங்கை வந்து அவர் திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேக்கேஜிங் சைஸை பார்த்தே அவர் வந்து என்ன கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வெறும் சாண்ட்விச் மட்டும்தான் உள்ள இருக்கிற மாதிரி அது பார்த்தோன்னே தெரியுது அவருக்கு. ஸோ ஆர்டர் பண்ணவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர் கிட்ட இந்த மாதிரி நான் வந்து 3 ஐட்டம் ஆர்டர் பண்ணேன், இதுல வெறும் சாண்ட்விச் மட்டும் தான் இருக்கிற மாதிரி தெரியுது, சிப்ஸ் அண்ட் குக்கீஸ் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி பார்ட்னர் கிட்ட சொல்றாரு. ஸோ அந்த டெலிவரி பார்ட்னர் வந்து ரொம்ப காமா அம்பலா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் கால் தி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உடனே அந்த ஆர்டர் பண்ண நபர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா சப்வேக்கு கால் பண்ணி பேசுறாரு. அதாவது பூனேல இது நடந்திருக்கு. ஸோ அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி பேசுறாரு, நான் வந்து 3 ஐட்டம் ஆர்டர் பண்ணேன், நீங்க வெறும் சாண்ட்விச் மட்டும் தான் அனுப்பியிருக்கீங்க, குக்கீஸும் அதுக்கப்புறம் சிப்ஸும் ஆர்டர் பண்ணது வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே சப்வே பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைடரை வந்து கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க, நாங்கள் வந்து அவருக்கு 20 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கறனாலும் கொடுத்துட்றோம், அவருக்கு அந்த மிஸ்ஸிங் பொருளை திரும்ப கொடுத்து அனுப்பிடுறோம், அவர் வந்து உங்ககிட்ட சேர்த்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க. உடனே அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர் கிட்ட இந்த விஷயத்தை அப்படியே கன்வே பண்றாரு. நீங்க போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த மிஸ்ஸிங்கான ஐட்டம் கொடுத்துருவாங்க. இன் அடிஷன் டு தட் நீங்க டெலிவரி ஃபீ ஆனது ஒரு 20 rupees மேல கூட வச்சு எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்றாரு அவர். பட் இங்க தான் வந்து ஆக்சுவலா ஒரு ட்விஸ்ட் ஆனது இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்டாரண்ட் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்க வேலை செய்யறது Zomato அப்படிங்கிற பிரைவேட் கம்பெனிக்காக. Zomato தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை தான் வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இந்த மாதிரி அமுச்சு விடுங்க நாங்க திரும்ப கொடுத்துட்றோம் அப்படின்றப்போ அவர் டெக்னிக்கலா அங்க போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் ரூல். பட் இந்த ஒரு டெலிவரி பார்ட்னர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட கஸ்டமர் வந்து நான் சந்தோஷமா வந்து டெலிவரி பண்ணணும், ஸோ இது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சப்வேல போய் நான் திரும்ப அந்த மிஸ்ஸிங் பொருளை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன், எனக்கு வந்து மேலே எந்த ஒரு டெலிவரி ஃபீயுமே வந்து அவங்க கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட சப்வேக்கு போறாரு. அந்த சிப்ஸ் அண்ட் குக்கீஸை வந்து கலெக்ட் பண்றாரு. அதே சிரிச்ச முகத்தோட வந்து அந்த கஸ்டமருக்கு அந்த பொருளை வந்து டெலிவரி பண்றாரு. அந்த டெலிவரி பார்ட்னர் இந்த பர்சனை வந்து ஒரு கஸ்டமரா பார்த்திருந்தா இல்ல சார் நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரீஃபண்ட் வாங்கிக்கோன்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய அந்த வேலைக்கு ஒரு வேல்யூ ஆனது வந்து கொடுத்துருக்காரு. நம்ம செய்யறது வந்து ஒரு டெலிவரி ஜாப். ஸோ நம்ம கஸ்டமர் கிட்ட அந்த ஒரு பொருளை போய் சேர்க்கிறோம், அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தன்னோட ஓன் ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்கிட்டு அவரே போய் அதை சார்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக அந்த சிப்ஸ் அண்ட் குக்கீஸை வந்து டெலிவரி பண்றப்போ அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, God has given me everything, why should I take money for someone else mistake அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு பர்టిక్యులர் சென்டென்ஸ் வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆனது வந்து ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அந்த கஸ்டமர் வந்து இந்த ஒரு பர்టిక్యులர் விஷயத்தை வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த டெலிவரி பார்ட்னர் இருக்கார் இல்லையா, அவரோட போட்டோஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்றேன். இந்த ஒரு பர்టిక్యులர் போட்டோ டீடைல் அந்த ஆர்டர் லிஸ்ட் எல்லாமே வந்து அந்த ஆர்டர் பண்ண நபர் வந்து சோஷியல் மீடியால வந்து போஸ்ட் பண்ணது தான் நான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பர்சன் வந்து மாசம் 1,25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் சப்ரூஜி பலூஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பூனேல அவர் வந்து சீனியர் சூப்பர்வைசர் அண்ட் மேனேஜர் ரோல் வந்து பண்ணி புரிஞ்சிருக்கிறாரு. அந்த ஒரு பர்టిక్యులர் கம்பெனில மாசம் 1,25,000 சம்பளம் வாங்கி இருந்திருக்கிறாரு. ரீசெண்டா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே வந்து செயலிழந்திருக்கு. அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே வந்து பேரலைஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாபை வந்து கண்டினியூ பண்ண முடியாம அந்த ஜாபை வந்து அவர் குவிட் பண்ற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வேற வேலை செய்யணும், ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்க போதான் Zomatoல வந்து டெலிவரி பார்ட்னரா வந்து அவரோட வேலையை வந்து தொடங்குறாரு. ஸோ அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேரலைஸ்ட் ஆயிட்டேன், என்னோட பொண்ணு வந்து டென்டிஸ்ட்ரி அந்த படிப்பு படிக்கிறாங்க, ஃபேமிலியை வந்து நடத்த முடியல, ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை தேவைப்பட்டுச்சு, அந்த நேரத்தில் தான் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை கொடுத்தனால தான் இன்னைக்கு என் பொண்ணு வந்து நிம்மதியாக படிக்கிறா, நானும் வந்து என்னால் முடிஞ்ச இன்கம் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பெரிய தேங்க்ஸ் டு Zomato அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த டெலிவரி பண்ணார் இல்லையா அந்த பர்சன் கிட்ட கஸ்டமர் கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து அந்த டெலிவரி பார்ட்னர் வந்து நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு, நமக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு சைடு ஃபுல்லாக பேரலைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹோப் எல்லாத்தையுமே விடுறப்போ ஒரு ஹோப் ஒரு நம்பிக்கையாக வந்து அவருக்கு கை கொடுத்தது வந்து Zomato. அதுவும் இந்த பர்టిక్యులர் ஜாப் அப்படிங்கிறதுனால அந்த ஜாபை வந்து அவர் ரொம்பவே மதிக்கிறார். அதனால வந்து Zomatoக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் நான் வாங்கி கொடுத்துட மாட்டேன், என்னால் எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, அதனால தான் இந்த விஷயத்தை நான் வந்து கஸ்டமருக்கு ஒரு சேவையாக சந்தோஷமாக செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருக்கிறார். He didn't
blame his life, he didn't complain, he didn't give any excuses. பட் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணி God is with me அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை வந்து அந்த கஸ்டமர் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு இல்லையா. அவர் வந்து ஜொமேட்டோட ஃபவுண்டருக்கும் சரி ஜொமேட்டோ டீமுக்குமே வந்து சரி இந்த விஷயத்தை டேக் பண்ணி போட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து நீங்க இந்த மாதிரி டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு கூட வேலை கொடுக்கணும்னு நினைச்சது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம். இன்னைக்கு நான் ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி சாண்ட்விச் மட்டும் சாப்பிட்டுட்டு நான் போல, கிராட்டிடியூட் அண்ட் ஹோப் நிறைஞ்ச ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது உங்க மூலியமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேக் பண்ணி போட்டிருக்கிறாரு. அண்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வந்து மக்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து நம்ம மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாரையுமே டேக் பண்ணி ஹேஷ்டேக்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நான் வந்து படிக்கிறப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் திஸ் வீடியோ. ஏன்னா வந்து நிறைய பேர் எத்தனையோ மூலையில வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து வேலையை இழந்து, நிறைய பேர் வந்து நடுவில் ஆக்சிடென்ட்ல கூட இந்த மாதிரி வந்து டிசேபிள்டா ஆயிருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு மோட்டிவேஷனா இந்த ஒரு வீடியோ இருக்கட்டும், இந்த ஒரு பதிவு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை சோஷியல் மீடியாவுக்கு ஷேர் பண்ணி எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனா கொடுத்த அந்த கஸ்டமர் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபால் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இந்த விஷயத்தை எல்லாருக்குமே தெரிவிச்சிருக்காரு. அண்ட் அது மூலியமா நான் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். ஸோ நம்ம லைஃப்ல வந்து ஒன்று இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணாம இருக்கிறத வச்சு நம்மளால பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஓட தொடங்குங்க. கண்டிப்பா உங்களால வந்து நீங்க போற அந்த டெஸ்டினேஷனை போய் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நிறைய கான்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. அண்ட் டிராவல் vlogsமே நான் வந்து பண்ணியிருக்கேன். அதுவுமே நான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போறேன். ஸோ subscribe to Paulsap and follow our official Instagram page Paulsap Official. I'll see you guys in the next video. Bye.